தோழரே வணக்கம். இப்போ ரொம்ப ஆபத்தான மனிதர் மாரிதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ ஒன்று யூடியூப்பில் விட்டுருக்கிறாரு. அதில் ஒரு 6 விதமான கேள்விகள் இருக்குது. அதுக்கு வந்து விஜய் அவர்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு போட்டிருக்காரு. நேற்று போட்டிருக்காரு. அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி தான் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி ஒரு கலந்துரையாடல் அப்படிங்கிறத விட ஒரு கேள்வி களமா எனக்கு அதில் ஒரு 8 விதமான கேள்விகள் இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு கலந்துரையாடலாக கொண்டு போகலாம். நம்மளோட டிவிகே கேட்டர்ஸுக்கு அது ஒரு அவர் கூட 6 கேள்வின்னு தானே சொன்னார். அதில் டிகோட் பண்ணி பார்த்தா பல கேள்விகள் வருது. அதில் நான் ஒரு 8 கேள்வியாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நீங்களே 8 கேள்வி? ஆமாம், நான் அவர் கேட்குற கேள்வியை தாண்டி நான் ஒரு 2-3 கொஸ்டின் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை பற்றி நம்ம ஒரு இன்ஃபர்மேட்டிவ் டெய்லி சேனலில் நம்மளுடைய தோழர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துடலாம். கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் மட்டும் கிடையாது. மாரிதாஸ் அவர்கள் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியான ஒரு மனிதர். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப கொஞ்சம் ஆராய்ந்து பேசாமல் விட்டோம்னா நமக்கே அது வந்து ஒரு பேக் ஃபேர் ஆகும். அதுக்காக தான் நிச்சயமா. ஏன்னா மத ரீதியாக பார்த்தீங்கன்னா அண்ணனை விமர்சிக்கிறதுல மாரிதாஸ் வந்து முன்னணியில் இருக்கார். இந்த வீடியோவை நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்ததுக்கு முதல்ல நன்றி. நம்ம தோழர்களும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கீழே போட்டு இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. தோழர் ரொம்ப எப்படி சொல்கிறது, இதை பற்றி பேசி ஆகணுங்கிறத ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாப்புல. சரி பேசிடலாம், என்ன பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்க போகிற நம்ம அண்ணனை பற்றி ஒன்றா எடுத்து தெளிவாக பதில் சொல்லிடலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோட நோக்கம். ஸோ நீங்கள் கேட்டது நம்ம தோழத்தை கேட்க போகிறது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் இருக்க போது ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். வணக்கம், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தமிழக வெற்றி கழகத்தில் மாநில செயற்குழு கூட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம பணியாளர் தலைமை செயலகத்தில் நடந்துச்சு. இதில் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு நேரடி சவால் ஒன்று கொடுத்துருக்கிறார். நிச்சயமாக. அதாவது பரந்தூர் போராட்ட குழுவை எதற்காக இன்னும் முதலமைச்சர் போய் பார்க்காம இருக்கிறீங்க? 1000 நாட்களுக்கு மேலாக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? மாநில அரசு முடிவு பண்ணுற இடத்த தான் மத்திய அரசு வந்து அந்த ஏர்போர்ட் அமைக்கிறதுக்கான இடத்த வந்து அடுத்து நம்ம நடக்க போகுது. இதை ஏன் நீங்கள் இன்னும் கவனிக்காமல் இருக்கிறீங்க? மக்களை சந்திக்காமல் இருக்கிறீங்க? இன்னமும் டைம் இருக்குது, நேரடியாக போய் பாருங்கள். அப்படி இல்லை என்றால் நாங்கள் போராட்ட குழுவையும் பொதுமக்களையும் அழைத்து தலைமைச் செயலகத்துக்கு வருவோங்கிற ஒரு பயங்கரமான ஒரு சவாலாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை மாரிதாஸ் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏன் வெளியே போய் சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இது வரைக்கும் நம்ம ஏதோ முதலமைச்சரோட சண்டை போடாத மாதிரியும் முதல் தடவை சண்டை போட்ட மாதிரியும் இவர் வந்து பேசுகிறார். எப்பப்பெல்லாம் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா பேசுகிறாரோ அப்பப்பெல்லாம் கவுண்டர் அட்டாக் கொடுக்குறது விஜய் அண்ணா தான். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எதுக்குப்பா வெத்து வாக்குறுதி, எதுக்கு இந்த 4 விஷயம் நம்ம மேலே போட்டிருக்கீங்க, கீழே இருக்கிற மேட்டர்லாம் ஒரு விஷயமும் கிடையாது அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஞானசேகரன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா காலைல ட்வீட் பண்ணும்போது நீதி வென்றதுன்னு போடும்போது அந்த நீதிக்கான காரணம் இருக்குது பார்த்தீங்களா, அது கோர்ட்டு மாட்டினவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சிக்காரங்கிறத உள்குத்துனதாக இருக்கட்டும். பொள்ளாச்சி வழக்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் பயங்கரமாக இது பண்ணிட்டோம் அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதுக்கும்போது பார்த்தீங்கன்னா 6 வருஷமாக கோர்ட்டில் நடந்த வழக்கோட தீர்ப்பியாது, இதில் நீங்கள் என்னையா பண்ணீங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். எப்போ விஜய் என்ன பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எதிர்க்காமல் இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். எந்த சமயத்தில் வழியை போய் எங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, இது என்னோட அரசியல் எதிரி, இது என்னோட கொள்கை எதிரி. ஏன் இதை அரசியல் எதிரியாக வச்சுருக்கேங்கிறதுக்கு 1000 விளக்கம் கொடுத்தாச்சு. ஏன் இதை கொள்கை எதிரியாக வச்சுருக்கேங்கிறதுக்கும் 1000 விளக்கம் கொடுத்தாச்சு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு சேர இணைஞ்சு வேலை பார்க்கும்போது அண்ணன் அங்கே முன்னாடி வந்து இப்போ இடி வழக்கை பற்றி கூட நம்ம பெருசாக க்ளோஸ் ராட் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணோம். அப்போ கூட அண்ணன் என்ன சொன்னார், ஏன்டா கஷ்டப்படுற, 2 பேரும் ஒன்று தாண்டா அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட சொன்னார். கடைசியாக கதை என்னாச்சு, 2 பேரும் ஒன்று. டெல்லி சந்திப்பில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேள்வி தான் எழுப்பிட்டு இருக்காங்க. ஒருபடி மேலே போய் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதுறேன், நான் நேரடியாக வருவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாப்புல. அதாவது மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா போராட்டம் ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி வேலைகள் பார்க்காம தொடர்ச்சியாக கேள்விகள் எழுப்பிட்டு இருந்தார். இப்போ செயற்குழு எதுக்கு போட்டாங்க? செயல்படுறதுக்கு தான் செயற்குழு போட்டாங்க. செயற்குழு போடப்பட்டதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஏன்னா கட்சி ஆரம்பித்து அடிப்படை கட்டமைப்பு ஒரு பக்கம் எமர்ஜ் ஆச்சு, இனிமேல் நம்ம மிக தீவிரமாக செயல்படலாம் அப்படிங்கிறப்போ தான் ஆரம்பித்த முதல் போராட்டம் பரந்தூர் போராட்டம். ஸோ அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த கட்டம் போகிறேன்னு சொல்லி தான் நான் வந்து தலைமைச் செயலகம் வந்து பார்ப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜய் நான் ஒரு விஷயத்தை தொட்டார்னா அதை 100% முடிக்காமல் விட மாட்டார். அவருடைய அந்த ட்வீட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே என்ன கமெண்ட் பண்ணோம்னா, அண்ணன் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டார்னா முடிக்காமல் விட மாட்டார். ஸோ பரந்தூர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா விமான நிலையம் அமையாதுங்கிற உத்தரவாதத்தை பார்த்தீங்கன்னா அந்த போராட்ட குழு கொடுத்துட்டாங்க. சரி, இதை எப்படி பண்ணலாம், எப்படி அடுத்த கட்டம் கொண்டு போகலாங்கிறப்போ நான் அடுத்த சண்டைக்கு தயாருன்னு சொல்கிறாரு. இதில் எங்கே வெளியே போய் சண்டை போட்டார்? ஆல்ரெடி கட்சி ஆரம்பித்ததுலேருந்து சண்டை போட்டுருந்தாரு. இது மாரிதாஸ் என்ன நடுவில் எதுவும் கோமாக்கு போயிட்டாரான்னு நமக்கு தெரியல. மற்ற செய்திகள்லாம் எதுவும் பார்க்காம இதை மட்டும் பார்த்துட்டு வந்து, ஏன்னா இது பெருசாக மீடியாவில் போனதுனால அதை பார்த்தாரான்னு நமக்கு தெரியல. மற்றதெல்லாம் கவனிச்சிருந்தாருனா இல்லை தொடர்ச்சியாக அண்ணனோட செயல்பாடு எல்லாத்தையும் கவனிச்சிருந்தாருனா அவரோட ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை பரப்ப மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதானமான முதல் விளக்கமாக இருக்குது. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா,
இந்த மாநில செயற்குழு கூட்டத்தை மட்டும் பார்த்து பேசாதீங்க. விஜய் அவர்களோட ஆரம்ப கட்சியோட நிலைமையிலிருந்து நிலைப்பாடுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினும் முதலமைச்சர் நோக்கி கேள்வி கேட்டு தான் இருக்கிறார். எப்பப்போ முதலமைச்சரை நோக்கி கேள்வி கேட்கணுமோ அப்பப்போலாம் கரெக்டான கேள்வியை கரெக்டான தருணத்தில் கேட்குற எனக்கு தெரிஞ்ச ஒரு தலைவர். அதே நேரத்தில் இவரோட கேள்வி நிறையா மீடியாக்களில் நிறையா படிக்கப்படுது. அதாவது ஒரு தலைவரோட அறிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக படிக்கப்படுற ஒரு தலைவரோட அறிக்கைனா அது விஜய் அண்ணாவோட அறிக்கை தான். ஏன்னா நம்ம தோழர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மீடியா ஊடகங்களாக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம தலைவர் அறிக்கை விட்டால் அன்றைக்கி அதை பிரேக்கிங் நியூஸாக ஆக்குறாங்க. ஏன்னா அவரோட அறிக்கையில் விஷயம் இருக்குது, தொடர்ச்சியாக ஆணித்தனமாக கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்விகள் எத்தனையுமே பொதுவெளிக்கு போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த குற்றச்சாட்டுலாம் கோமால இருக்கிறவன் எந்திரிச்சு வந்து ஒரு குற்றச்சாட்டு வைப்பான்ல, அந்த மாதிரி குற்றச்சாட்டு தான் இது. இதெல்லாம் புறந்துட்டு போயிடலாம். ஆக்சுவலாக அவரே கோமாலேருந்து வந்த மாதிரி தான் கொஞ்ச நாள் கேப் போட்டு தான் வந்திருக்கிறாரு. அதனால ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் அறிக்கைன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ விஜய் அவர்கள் மேலே வந்து ஒரு இன்னொரு கொஸ்டின் இருக்குது. என்ன அப்படின்னா, துண்டறிக்கையாக படிக்கிறார், ஏன் வந்து துண்டறிக்கையாக படிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. இது இந்த செயற்குழு. ஆமாம் ஆமாம். அதாவது தோழறிங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஆகலாம், ஆனால் இவ்வளவு கேவலமாக ஆகக்கூடாது. முதல்ல அது ஒரு தீர்மானம். அந்த தீர்மானம் செயற்குழு பொதுக்குழுலாம் தேர்தல் ஆணையம் சம்மந்தப்பட்டது. அந்த தீர்மானத்தில் போடப்பட்ட வார்த்தையை அங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஆமாம் இல்லை அப்படிங்கிற ஒப்புதல் கேட்கணும். அப்போ அந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வேற ஏதாவது வார்த்தையை மாற்றி பேசிட்டோம்னா அந்த பொருளே மாறிடும். அப்போது தீர்மானத்தை நம்ம படிக்கும் போது நீங்கள் வந்து பொதுக்குழு, திமுக கூட்டின பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி, பிஜேபி கூட்டின பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே தீர்மானத்தை பார்த்து தான் வாசிப்பாங்க. ஏன் பார்த்து வாசிக்கிறாங்கன்னா, சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாலும் பார்த்து தான் வாசிப்பாங்க. தீர்மானங்கள் மூலமாக அந்த தீர்மானத்தில் பங்கேற்ற அத்தனை பேரிடமே ஆமாவா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்பாங்க. அப்போ படிக்கும்போது வேற ஒன்றை பேசிவிட்டு அங்கே இருந்தது வேற ஒன்றா இருந்தால் தேர்தல் ஆணையத்தில் வந்து பிரச்சனை ஆகும். அதனால தான் பார்த்து படிக்கிறாங்க. எங்கள் தலைவருக்கு பார்த்தீங்கன்னா துண்டறிக்கை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கவே முடியாது. அவர் நடிகராக இருக்கும்போது ஆடியோ லான்ச்சில் எப்படி பேசுவார், எவ்வளோ மக்கள் அதற்காண்டி காத்திருப்பாங்க அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. அதே நேரத்தில் கட்சியோட கொள்கை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தீவிரமாக மைக்க பிடிச்சி பேசினார் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சம்மந்தப்பட்ட புத்தக வெளியீட்டு விழாவில் மனசுலேருந்து பேசக்கூடிய ஒரு தலைவர். கட்சியோட 1ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் என்ன துண்டறிக்கை வச்சுருந்தார், மனசுலேருந்து தான் பேசினார். அது மட்டும் இல்லாமல் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பரந்தூருக்கு போய் மக்களை சந்திக்கும் போது துண்டறிக்கையை வச்சுருந்தார். பகிரங்கமாக பார்த்தீங்கன்னா மனசில் என்ன படுதோ, நான் நிற்கிறேன், நான் வருவேன் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சட்ட போராட்டம் வரைக்கும் நான் போக தயாருங்கிறத ஆழமாக தெளிவாக சொல்லிட்டார். துண்டறிக்கை வச்சு எங்கே பேசுகிறாங்கன்னா அது தீர்மானம், தேர்தல் ஆணையம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால அதில் வார்த்தைகள் எதுவும் மாறிடக்கூடாது. நம்மளுடைய ஓன் ஐடியாவில் அங்கே பேசிட்டு ஆமாம் இல்லைன்னு ஒப்புதல் வாங்கிட்டு தேர்தல் ஆணையத்தில் பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏன்னா நமக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை வந்தால் அங்கே பிஜேபி பார்த்தீங்கன்னா பெரிய காயை நகர்த்தும். எங்கேயுமே தப்பு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் தீர்மானங்களை எல்லாருமே பார்த்து வச்சாங்க. நான் சொல்கிறது தலைவர் மட்டும் கிடையாது, மற்றவங்களாம் பார்த்தானே வச்சாங்க. ஏன் அவங்களாம் எந்த குறைபாடும் சொல்லலை? ஏன்னா தீர்மானங்கள் பார்த்து தான் வாசிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் பிரதானமான விஷயம். இப்போ பரந்தூர் போராட்ட குழு சமீபத்தில் தான் சந்தித்ததா விஜய் சொல்கிறாரு. ஆனால் மாதத்தை என்ன சொல்கிறாரு, 6 மாதத்துக்கு முன்னாடி சந்திச்சிட்டாரு. இடைப்பட்ட கேப்பில் எந்த வேலையுமே பார்க்காம இப்போ திடுதிப்புன்னு வந்து மறுபடியும் அதே போராட்ட குழு கையில் எடுக்கிறாரு. கையில் எடுக்கிறதுக்கு வேறு எந்த விதமான வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வைக்கிறாருங்களே. அதான் சொல்கிறேன்ல, கோமாவில் இருந்துட்டு வந்தோம் வச்சா விமர்சனம் இதுதான், இந்த மாதிரி விமர்சனம் தான் இருக்கும். எனக்கு தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்கி பேசி பழக்கம் கிடையாது. அதனால நான் ரொம்ப மரியாதையாக மாரிதாஸ் அவர்கள்லாம் பேசுகிறேன். ஆனால் உள்ளபடியே எனக்குள்ளே தேடி பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதையும் கிடையாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன் நான் அதை சொல்ல வரேன்னா, 6 மாதம் முன்னாடி நேரடியாக சந்தித்தார். போன மாதம் 12ஆம் தேதி தன்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு வர வச்சு பார்த்து மீட் பண்ணாங்க. அதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் மாரிதாஸ் பார்த்தாரா? இப்போ நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சந்திச்சதுன்னு சொல்கிறது கட்சி அலுவலகத்தில் சந்திச்சது. இப்போ நீங்கள் ஒரு 10 நாள் முன்னாடி 20 நாள் முன்னாடி ஒருத்தரை சந்திச்சிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதானே சொல்லுவீங்க. ஆமாம். அதே நேரத்தில் போராட்டக்குழுவோட கான்டாக்டில் இருக்கார். போராட்டக்குழு நேற்று ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லட்டும் தளபதி, நான் வரேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லி மொத்த கிராமமும் பின்னாடி வருவோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறாங்க. இந்த போராட்டத்தில் போயிட்டு இங்கே போராட்டக்குழுவை பற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கார்ல, சரி 6 மாதம் முன்னாடி பேசினார், இதுக்கு பேசினார், அதுக்கு பேசினார்னு திமுகவோட பொதுக்குழு, ஏன்னா திமுக தான் அங்கே வந்து அதை பண்ணணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இந்த 6 மாதத்தில் வேறு எந்த கட்சி பரந்தூரை பற்றி பேசுது? நாங்களாவது 6 மாதம் முன்னாடி பேசுகிறோம், அதுக்கப்புறம் சமீபத்தில் சந்தித்து பேசுகிறோம், கட்சியோட மாநாடோட தீர்மானத்தில் பேசுகிறோம், கட்சியோட 1ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசுகிறோம், கட்சியோட பொதுக்குழுவில் பேசுகிறோம். நாங்கள் பரந்தூரை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த கட்சி அங்கே போராட்டம் பண்ணவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து போன எந்த கட்சி பரந்தூரை பற்றி பேசுது? ஒரு எடுத்த ஒரு நிலைப்பாடில் 1000ஆம் நாளை ஞாபகம் வச்சு அதை பெருசாக பேசணும் ஒரு தலைவர் யார்?
2 வரியில் ட்வீட் போட்டார். அப்போ தான் அங்கே 1000ஆம் நாள் போராட்டம் நடக்குதுங்கிறதே வெளி உலகத்துக்கு தெரியுது. ஒரு கமிட்மெண்ட்டில் எவ்வளோ உறுதியாக இருக்கார். இதை பார்த்து பாராட்டணுமா? அதை விட்டு பார்த்தீங்கன்னா அப்போ சந்திச்சார், இப்போ சந்திக்கலை, அப்போ சந்திக்கலைங்கிற விளையாட்டு விளையாடிட்டு இருக்காரு. அதாவது நீங்கள் சொல்கிறபடி விஜய் அவர்கள் வந்து பரந்தூருக்கு மக்களை போய் நேராக போய் பார்த்ததுக்கு அப்புறமாட்டி தான் முதலமைச்சர் சார்பாக ஒரு அறிக்கையை ஒன்று விட்டாங்க. அதான் யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில். அதை நம்ம சமீபத்தில் போட்ட வீடியோக்கள் அதை பற்றி பேசியிருப்போம். நம்ம தலைவரும் பார்த்தீங்கன்னா அது எப்படி அந்த உருட்டு எப்படின்னு தான் அவரும் கேட்டிருப்பார். அதாவது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரந்தூர் போராட்டம் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் முன்னணி வந்ததுக்கு அப்புறமாட்டி தான் கொஞ்சம் வந்து ரொம்ப தீவிரமாச்சு. சொல்லப்போனால் இது பரந்தூர் போராட்டத்துக்கு முன்னாடி இப்போ விஜய் அவர்கள் தலைமை தாங்க வந்துட்டார். நிச்சயமா அங்கே அந்த மக்களும் நம்புகிறாங்க, போராட்டக்குழுவும் நம்புது. நான் என்ன சொல்கிறேன், பரந்தூர் விமான நிலையம் வேணாம்னு சொல்கிறவங்க அத்தனை பேரும் விஜயண்ணா பின்னாடி அணிந்திரணும்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த கமிட்மெண்ட்டை உறுதியாக இருக்கார் இந்த தலைவர் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட் ப்ராசஸாக இருக்குது. பரந்தூரை பற்றி அவரும் எதுவும் விமர்சிச்சிருக்க மாட்டார் மாரிதாசும். அவருக்கும் அது உடன்பாடு இல்லை. பரந்தூரில் விமான நிலையம் வர்றதுக்குன்னா நம்ம தலைவர் வந்து தலைமைச் செயலகம் போனார்னா பின்னாடி கொஞ்சம் வர சொல்லுங்கள். வந்தால் அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்டில் உறுதியாக இருப்பார். இங்கே பரந்தூர் வேணாங்கிற இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து விளக்கி சொல்லிடணும்னு நினைக்கிறேன். இங்கே பரந்தூரில் விமான நிலையம் வேணான்னா வேறு எங்கே விமான நிலையம் வேணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே அவங்களுக்கு நம்ம பெருசாக சொல்கிறது, இது சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல் அத்தனையும் ரீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சென்னை கோயம்பேடில் பேருந்து நிலையம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பேருந்து அதிகமாக அங்கே வர்றதுனால டிராஃபிக் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் கீழம்பாக்கத்தில் தனியாக ஆரம்பிச்சிங்க. இந்த மாதிரி கோயம்பேடில் முழுமையாக போய் எல்லாரும் நிற்க வேணாம், பிரித்து போவோம். தென் மாநிலங்கள் இங்கிட்டு போட்டோம், வட மாநிலங்கள் அங்கிட்டு போட்டோம், இல்லை தென் மாவட்டங்கள் இங்கிட்டு போட்டோம், வட மாவட்டங்கள் அங்கிட்டு போட்டோம்னு சொல்லி பிரித்து வேலை பார்த்தோம். இதே நேரத்தில் இதே மாதிரி தான் நான் சொல்கிற கோயம்பேடு கான்செப்ட் தான். ஏன் சென்னைக்கு மட்டும் எல்லா விமானத்தையும் கொண்டு வந்து அங்கே இறக்குறீங்க? பிரிங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற விமான நிலையங்களை முடிஞ்ச அளவு பாசிபிளாக இருக்கிற விமான நிலையங்களை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுங்க. சர்வதேச விமான நிலையமாக மாற்றும் போது நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் சென்னைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா மெட்ரோ சிட்டியும் இங்கே நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் மக்கள் போவாங்க வருவாங்க. இப்போ கோயம்புத்தூரில் ஒரு 4 ஃப்ளைட்டு அங்கே சர்வதேச லெவலில் ஃப்ளைட் அங்கே வருது. அதே நேரத்தில் திருச்சியில் 4 ஃப்ளைட்டு வருதுன்னு சொல்லி பிரித்து இருந்தீங்கன்னா எங்கே எது தேவையோ மக்கள் அங்கே போகிறாங்க. இதுக்கு ஒரு விவசாய நிலத்தை அழிக்கணும். இவ்வளோ தீர்வுகள் இருக்குது. இந்த மாதிரி இதை பற்றி மக்களை பற்றி சிந்திச்சோம்னா இவ்வளோ தீர்வுகள் இருக்குது. இவ்வளோ தீர்வுகளையும் நம்ம பார்க்க வேண்டிய நேரத்தில் இது எதுவுமே பார்க்காம சென்னைக்கு வந்து விமான நிலையம் தான் வேணும். யார் இங்கே விமான நிலையம் வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க? ஃப்ளைட்டில் ஏறுறவங்க யாரும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இங்கே போராட்டம் பண்ணுறதுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அது எல்லாத்தையும் தீர்த்து முடிச்சிட்டிங்க. உங்கள் தொலைநோக்கு பார்வை பார்த்தீங்கன்னா சென்னைக்கு 2வது விமான நிலையமாக இருக்குது. அந்த விமான நிலையத்தை நீங்கள் வந்து பெருசாக வந்து நீங்கள் கொண்டு வரலாம். அதற்கான வேலைகள் அத்தனையுமே செய்யலாம். பூவுலக நண்பர்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா பல ஐடியா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க இதை பற்றி ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. யாரும் எதுவுமே கேட்காம இதுதான் தீர்வு, இதைத்தான் செய்வேன், நான் விவசாய நிலத்தை அழிச்சு தான் பண்ணுவேங்கிற ஒரு அகங்காரம் இருக்குது பார்த்தீங்களா? இதனால தான் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப தீவிரமாக இருக்கார் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயமா இருக்குது. இப்போ அடுத்த கொஸ்டின், பரந்தூர் போராட்ட குழு ஓகேங்களா, அதை பற்றி நல்லா தெளிவாக பேசியிருக்கிறீங்க. விஜய் அவர்களும் அதை வந்து நம்ம கையாண்டு கண்டிப்பாக இதை தவிர வேறு எந்த பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா? இந்த இடப்பட்ட கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா அவங்க நம்ம சினிமா துறையிலேருந்து அவங்க ஒரு போதைப் பொருள் அந்த விஷயங்கள் கைதானதாக இருக்கட்டும், இப்போ அஜித்குமாரின் லாக்அப் டெத்து அந்த விஷயமா இருக்கட்டும், இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பேசினா கொஞ்சம் எழுச்சி ஆகுமே, விழிப்புணர்வு கிடைக்குமே. இப்போ அந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் விஷயமா இருக்கட்டும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அவரோட விஷயமா இருக்கட்டும், இது 2க்கான விஷயங்கள் நீதிமன்றத்தில் வழக்குகள் போயிட்டுருக்கு, கைதுகள் நடந்துக்கிட்டு இருக்குது, ஜாமீனை மறுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீதிமன்ற புலன் விசாரணையில் இந்த வழக்கு இருக்குது நீதிமன்றம் முன்னாடி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை அண்ணன் தொடர்ச்சியாக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுவும் பேசாமல் இருக்காங்களா, செய்யாமல் இருக்காங்களா, இதை ஒழிக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அதாவது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் பேசாமல் எப்படி ஒழிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், டாஸ்மார்க் வேணான்னா வேறு என்ன வழி இருக்குது, வருமானத்துக்கு என்ன வழி இருக்குது. ஸோ பி ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு மட்டும்தான் அண்ணன் தீவிரமாக அரசியல் பேசுகிறாங்க. அண்ணனை கூர்மையாக கவனித்த அத்தனை பேருக்குமே இந்த உண்மை தெரியும். அதே நேரத்தில் அஜித்குமார் அவர்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சோட செயலில் ரொம்ப தீவிரமாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப ஆழமாக இருக்காங்க. அஜித்குமார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் பயணப்பட்டு பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் அந்த குடும்பத்தை பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டார். பாயிண்டாக. 2வது பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது, நடந்த அத்தனை பேருக்கும் நீதி வேணும்னு சொல்லி 24 லாக்அப் மரணத்துக்கு வெள்ளை அறிக்கையை கேட்குறாரு அரசாங்கத்திட்ட. அரசாங்கம் வந்து இவருக்கு சாரி கேட்டப்பா, இவருக்கு சிபிஐ விசாரணை கேட்ட, மிச்ச பேர் அவங்க வீட்டுக்கெல்லாம் சாரி கேட்பீங்களா? இதுக்கு அரசு வேலை கொடுத்துட்டேன். இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேசுகிறது தாண்டி செயல்பாடில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஆதவோஜனா அவர்கள் பேசுனா அது விஜயண்ணா கட்சி பேசுகிற கணக்காக எடுத்துக்க மாட்டாங்களா? அதில் 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் பேசியிருக்காங்க. 2 சிறப்பு தீர்மானத்தை விட்டுருங்க, 20 தீர்மானம் பேசியிருக்காங்க. 20 தீர்மானமும் எந்தெந்த மாவட்ட செயலாளர் எந்தெந்த பிரச்சனையை பேசினா சரியாக இருக்குமோ அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. யார் எதை பேசணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இங்கே மற்ற பிரச்சனைலாம் இப்போது அஜித்குமார் அவர்கள் விஷயத்தில் கூட நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. ஒரு பக்கம் சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு நீதிபதி இங்கே விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம வெள்ளை அறிக்கையை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இத்தனை
அத்தனை வேலை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. பரந்தூர் விஷயத்தில் என்ன நடந்திருக்கு? யார் ஒருத்தர் பேசுகிறாரு? எந்த அரசியல்வாதிங்க இந்த பிரச்சனையை ரொம்ப தீவிரமாக எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க? அங்கே அந்த விமான நிலையம் வந்தால் சென்னை இங்கே முனிக்கிறோம் மழை வெள்ளத்தில். ஏன்னா நாகப்பட்டினம் பரந்தூர்லாம் ரொம்ப நாகப்பட்டினம்லாம் தண்ணி ஓடி வர்ற இடம். சென்னை கடைசியாக தண்ணி ஓடுறது. அங்கே இருக்கிற 24% அந்த நீர்நிலைகளை அடிச்சிட்டிங்கன்னா அந்த நீர்நிலைகள் 24% தண்ணியை பார்த்தீங்கன்னா உள்வாங்கி அங்கே வச்சிருக்கு. அந்த நீர்நிலைகள் இல்லைன்னா தண்ணி எங்கே வரும்? தண்ணி எங்கே பிரதர் வரும்? எங்கே மேடு இருக்கோ எங்கே பள்ளம் இருக்கோ பள்ளத்தை நோக்கி தான் வரும். அதே நேரத்தில் அந்த பக்கம் இருக்கிற தண்ணி அத்தனையும் இங்கே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இதை பற்றி ஒருத்தராவது பேசணும்ல. மற்ற அத்தனையும் கட்சியோட செயற்குழு தீர்மானங்களில் வந்துருச்சு. மாரிதாஸுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் நம்ம அனுப்பிச்சி விட்டுடலாம், இவ்வளோ பேசியிருக்கோம் நாங்கன்னு. இந்த பிரச்சனையை பற்றி ரொம்ப தீவிரமாக பேசுகிற ஒரு ஆள் இவர் தான். இதுதான் மீடியா ஃபோக்கஸ் போகணும், இதுதான் ரொம்ப ஆழமாக இருக்கட்டும். மற்ற வேலைகளுக்கு அடுத்தடுத்த வேலைகள் நடக்குது. பரந்தூரில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் வந்துக்கிட்டு இருக்குது. பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்குறாங்க, அந்த பக்கம் கொள்கை ரீதியாக முடிவெடுத்துட்டாங்க. அடுத்து எந்த நிறுவனத்தை வச்சு இந்த விமான நிலையம் கட்டலாங்கிற முயற்சிக்கு போயிட்டாங்க. அந்த மக்களுக்கு எவ்வளோ இழப்பீடு கொடுக்க போகிறோங்கிற அறிவிப்பு வந்துருச்சு. அடுத்தடுத்த ஸ்டெப்பு இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் நம்ம தலைவர் பேசுகிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதானமான எண்ணோட்டமாக இருக்குது. சரி பிரதா, இப்போ பரந்தூர் போராட்டத்துக்கு பல அரசியல் தலைவர்கள் போய் அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்கல்ல, அவங்களையும் என் முன்னாடி எடுக்கல. ஆனால் அதுதான் பிரதர் அரசியல். அந்த அரசியல் தான் நம்ம அறிவு இருக்கிறோம். அந்த அரசியல் தான் வேணாம்னு சொல்கிறோம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒன்று, வந்த பிறகு ஒன்று. இப்போ இந்த போயிட்டு வந்துட்டு அமைதியாக இருக்காங்கலாம் வச்சவங்க, அவங்களாம் அதிகாரத்துக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க அதிகாரத்துக்கு வர ஐடியாவே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் யார் சொல்கிறீங்க எனக்கு தெரியுது, நானும் யார் சொல்கிறேன்னு தெரியுது. அவர் பாவம், அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஏதோ பண்ணிட்டு போகிறாரு. விடுங்க. லாட்ரி ஆதவ் அர்ஜுனா ஏன் இவ்வளோ கடுமையான வார்த்தைகளில் பேசுகிறாரு? எதற்காக வந்து பக்கத்துலேயே உட்கார வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஆதவ் அர்ஜுனா பற்றி பிஜேபி பேசுகிறதுக்கு முதல்ல தகுதியே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிறது யார் தெரியுமா? அதாவது மருமகன் தான் ஆதவ் அர்ஜுனா. மகன் தானே ரொம்ப முக்கியம். மார்ட்டினோட பையன் யார் தெரியுமா? அந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார். பிஜேபி கட்சியில் சேர்ந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ மார்ட்டினை பற்றி பிஜேபி சார்பாக பேசுகிற மாரிதாஸ் பேசலாமா? நான் என்ன சொல்கிறேன், பையனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா, மருமகனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? மருமகன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி குடும்பமும் அறிக்கை விட்டுருச்சு, இவரும் அறிக்கை விட்டார், அவங்க ஒய்ஃபும் அறிக்கை விட்டாங்க. என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய விஷயம், இது எல்லாமே. அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இவர் மேலே டவுட்டு பட்டு விசிகாவில் இருக்கும்போது ரெய்டு விட்டாங்க. ஈடு ரெய்டு விட்டு அவர் வீட்டிலேருந்து ஒன்றுமே எடுக்கப்படல, ஒன்றுமே செய்ய முடியல. நான் என்ன சொல்கிறேன், மார்ட்டின் தப்பு பண்ணுறாரு. இத்தனை லட்சம் குடும்பத்துக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கார். அதிகாரத்தில் இருக்கிறவங்க யார்? நீங்கள் தானே நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? ஏன்னா தேர்தல் பத்திரத்தில் உங்களுக்கு காசு கொடுத்தார்ல, அதனால நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. இவ்வளோ தீவிரமாக பேசுகிறவங்க பாண்டிச்சேரியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. நியமன எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இத்தனையும் யாரால்? மார்ட்டினோட பையன் வந்த இவரால். இந்த மார்ட்டினோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து அங்கே பிஜேபி அங்கே வளர்த்து கொண்டு வருது. மாரிதாஸ் அவர்களே, பாண்டிச்சேரியில் நீங்கள் கவனிச்சுட்டு, இப்போ எங்களுக்கும் மார்ட்டினுக்கும் எங்கள் கட்சிக்கு சம்மந்தம் இல்லைனா மொத்தமாக சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும். அவங்கவுங்க சொந்த நிலைப்பாடில் கட்சியில் பயணிக்கிறாங்க. குடும்பமும் தெளிவுபடுத்திடுச்சு, ஆதவ் அர்ஜுனாவும் தெளிவுபடுத்திட்டார். ஆதவ் அர்ஜுனா மேலே எதுவும் தப்பு இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட தானே இருக்குது. சம்மந்தப்பட்ட காவல்துறையில் போய் புகார் கொடுங்க. சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள் அத்தனையும் எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் வழக்கு போடுங்க. காவல்துறை வந்து புகார் பதிவு செய்யலைன்னா இடிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க, வருமான வரித்துறைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க. ஏன் பேசிக்கொண்டு மட்டும் இருக்கீங்க? ஏன்னா நான் வந்து தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. மாரிதாஸ் எவ்வளவு தொடர்பு இருக்கக்கூடிய நபருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ பேசிக்கொண்டு மட்டும் இருக்கீங்கன்னா உங்கள் நோக்கம் என்னமா இருக்குது? கான்ட்ரவர்சியை பில்ட் பண்ணுறது தான் வேலை, வேறு எதுவுமே கிடையாது பிரதர். இது உள்ள விஷயமே கிடையாது. விஷயம் இல்லைனா மார்ட்டினோட குடும்பத்தை அருவருக்கிறோம் அப்படின்னா பாண்டிச்சேரியில் ஏன் பிஜேபியில் இருக்கா? இது என்னோட பிரதானமான கேள்வி. பிஜேபியில் சும்மா இல்லை, அவர் கொடுத்த கட்சியில் சேரும்போது அவர் கொடுத்த வரவேற்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பாண்டிச்சேரியோட மாநில தலைவர் இருக்கார்ல, அவருக்கு இணையான வரவேற்பு அங்கே கொடுக்கப்பட்டுச்சு. கட்சியில் கடைமட்ட தொண்டனாலாம் இல்லை, கட்சியில் அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கக்கூடிய இப்போ வர்ற எம்எல்ஏ எலெக்ஷனில் மார்ட்டினோட பையன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எம்எல்ஏல நிற்கிறாரான்னு பாருங்கள். எம்எல்ஏல நின்று ஒருவேளை ஜெயிக்க மாட்டார். அவரோட கட்சி கூட்டணி எதுவுமே அங்கே ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஜெயிச்சா மார்ட்டின் பார்த்தீங்கன்னா, மார்ட்டினோட பையன் பார்த்தீங்கன்னா அங்கே அமைச்சராவாங்க. எது முக்கியம்? பையன் முக்கியமா, மருமகன் முக்கியமா? மருமகன் கட்சியில் பயணிக்கூடாதுன்னா பையன் மட்டும் பயணிக்கலாமா? அப்போ உங்களோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவனை பற்றி விமர்சிக்காம மருமனையை விமர்சிக்கிறீங்க. அறிக்கையை விட்டு தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி வேலை பண்ணுறீங்க? அவர் மேலே தப்பு இருக்குது. அவர் இது பண்ணானா வீட்டில் ரெய்டும் விட்டு பார்த்துட்டீங்க. 2 நாள் ரெய்டு விட்டீங்க. அவர் அழகாக விசிகாவில் இருக்கும்போது வெளியே வந்தே சொன்னார். அது விசிகாவில் இருக்கும்போது இந்த திமுக காரணத்துக்கு அவர் லாட்ரி விற்கிறவர்னு தெரியாது.
அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மகன் இந்த பக்கம் கட்சியில் பயணிக்கும் போது பிஜேபிக்காரனுக்கு இது தெரியாது, கண்ணை மறைச்சிப்பான். அவரோட அரசியல், அவருடைய அரசியல் அனுபவம், அவருடைய அரசியல் பேச்சு, தனிப்பட்ட முறையில் ஆதவ் அர்ஜுனாவோட பேச்சை கேளுங்க. அவர் லாட்ரி குடும்பத்தோட மருமகனாக தான் இருக்கார். அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணியிருக்கார். மகனுக்கு தான் அடுத்த கட்ட அந்த குடும்பத்தோட வியாபாரங்கள், நிறுவனங்கள், அதில் கூட ஆதவ் அர்ஜுனாவுக்கு தொடர்பு கிடையாது. தனிப்பட்ட முறையில் தான் இருக்கார். நம்ம இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. சேவியர் பிரிட்டோ விஜய் அவரோட மாமா, அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. லயோலா காலேஜை பற்றி ஒன்று சொல்கிறாங்க. அவங்க அப்பா எஸ்எஸ்சி, அவங்க மாமா, இவங்க எல்லாருமே சேர்த்த பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்ன விஷயத்த சொல்கிறாங்கங்கிற மிக முக்கியமான வார்த்தைனா மதமாற்றம் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்கிறாங்க. இவங்களாம் சேர்ந்து மதமாற்றம் பண்ணுறாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. என்கிட்ட ஆதாரம் இருக்குது, இந்த பின்னாடி வச்சுருக்கேன், எடுத்து வரேன் அப்படிலாம் சொல்கிறார். இவரோட ஆதாரத்தை அண்ணாமலை வாங்கி கூட ஏன் அரசியல் பண்ணல? இவர் அந்த வீடியோக்கள் வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஆதாரங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்துச்சு. மதமாற்றம் அப்படிங்கிறது பிஜேபி சும்மாவே விடாது. தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய நிகழ்வை இவர் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த ஆதாரங்களை எடுத்து பிஜேபி ஏன் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணல? மாரிதாஸ் ஒரு 4 வீடியோ போட்டதோடு அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கப்பட்டுச்சு அல்லது பேசப்படல. இவர் நோட்டீஸ் அனுப்பினார்னா சட்ட ரீதியாக சந்திக்கும். நோட்டீஸ்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்கிறாரு. இவர் பேச்செல்லாம் நம்ப முடியாது பிரதர். நோட்டீஸ்லாம் முடிகிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. இவரோட பேச்சு எனக்கு தெரிஞ்சு நம்ப முடியாது. அவர் என்னை பற்றி ஏன்பா அவதூறு பரப்புற அப்படின்னு சொல்லி அவதூறு பரப்புற உங்களை கண்டித்து நோட்டீஸ் வெளியிடுறாரு. எனக்கு ஏன் அவதூறு பரப்பணும்? அந்த நோட்டீஸ் முடிஞ்சு போச்சுங்கிற அந்த காரணத்தை என்னால் ஏற்க முடியல. அதை பற்றி கூடுதலான தகவல்களை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கிடச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக பேசுவோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மதமாற்றம் பண்ணுறார் அப்படிங்கிறப்போ விஜய் அண்ணாவும் சேர்த்துக்கிறார். இப்போ சேவியர் அவர்கள் ஒரு படம் எடுத்தாங்க விஜய் அண்ணா வச்சு. எந்த படம்? மாஸ்டர் அப்படிங்கிற படம். மதமாற்றம் பண்ணுற ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்க அந்த படத்தில் ஒரு காட்சியாவது வச்சுருப்பாங்கல்ல, மதமாற்றம் சம்மந்தப்பட்ட குறியீடுகள் சம்மந்தப்பட்ட ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்? மாஸ்டர் படம்லாம் எப்போ எந்த சமயத்தில் வெளியே வந்துச்சுங்கிறது நல்லா தெரியும். விஜயண்ணா படத்தை எவ்வளோ பேர் பார்ப்பாங்க, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ன்னு நல்லா தெரியும். மதமாற்றம் பண்ணுறவனோட பிரதானமான எண்ண ஓட்டத்தை அங்கே வச்சிருக்க வேண்டியதானே? ஏன் வைக்கல? சின்ன ஒரு கிளிப்பு, இயேசுதான் நல்லவர், இயேசுதான் வல்லவர், ஏதோ ஒரு காட்சி வச்சிருக்கலாம்ல, ஏன் வைக்கல? அவங்களாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க பிரதர். அதாவது கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி வச்சு செய்கிறாங்கல்ல, இதுதான் இங்கே நான் தப்புன்னு சொல்கிறேன். இதனால தான் மாரிதாஸ் ஆபத்து. மாரிதாஸோட அவரோட பங்காளியாக இருக்கிற பிஜேபி பெரிய ஆபத்துங்கிறத நம்ம சொல்கிறதுக்கான காரணம் இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்த கொஸ்டின், இதுலேயே இன்னொரு கொஸ்டின் வச்சு கேட்குறேன். ஜோசப் விஜய் அப்படின்னு தான் லெட்டர் பேட் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ மட்டும் அதை யூஸ் பண்ணாமல் விஜய் அப்படிங்கிற ஒரு லெட்டர் பேட் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் மட்டும் எல்லாமே விஜய் அப்படின்னு கொண்டு வரீங்களே, அதுக்கான காரணம் என்ன? ஏன் மறைச்சி பண்ணுறீங்க, மதத்தை மாற்றி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. மொதல் விஷயம் பிரதர், தன்னுடைய இப்போது நீங்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கீங்க. உங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் மேலே உங்களுடைய நோட் பேடை நான் பார்த்துருக்கேன். அந்த நோட் பேடில் மேலே என்ன போட்டிருப்பீங்க? இந்த கடவுள் துணை, இந்த அம்மன் துணை அப்படின்னு சொல்லி தானே போட்டிருப்பீங்க. உங்களோட வைக்கிள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா கடவுள் துணை அப்படிங்கிற வார்த்தை இருக்குமா? அந்த ஜோசப் விஜய் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் நான் ஏன் வெளியிட்டாங்கன்னா, அவர் ஜோசப் விஜய் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே முன் வச்சாங்க. ரொம்ப காண்டா, ஆமாண்டா நான் ஜோசப் விஜய் தான்டா, என்னடா இருக்கப்ப அப்படிங்கிற ஒரு டோனில் தான் அந்த வார்த்தையை சொன்னார். கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் படங்கள், திரைப்படங்கள் அத்தனையிலுமே விஜய் தான் இருக்கும். விஜயோட அம்மா பார்த்தீங்கன்னா இந்து, விஜய் அண்ணாவோட அப்பா பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின். 2 பேரை பார்த்தீங்கன்னா அவருக்கு சர்ச்சு போகிற பழக்கமும் இருக்குது, கோவிலுக்கு போகிற பழக்கமும் இருக்குது. ஏன்னா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோவிலை கட்டியே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படிங்கிற ஒரு அரசியல் கொள்கையோட ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பம்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய மத நம்பிக்கையை அங்கே திணிக்க அவர் விருப்பப்படல. தனக்கு ஒரு மதம் இருக்குது, தனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ எனக்கு ஒன்று இருக்குது, உங்களுக்கு ஒன்று இருக்குது. ஒரு கட்சியோட தலைவர் அப்படிங்கிற முறையில் கொள்கை தலைவர் தான் ஹைலைட் பண்ணணும், கொள்கையை தான் ஹைலைட் பண்ணணும். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய மத நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹைலைட் பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு தொண்டு பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. என்னுடைய டிரான்ஸ்போர்ட் நல்லா போகணும், என்னுடைய விஷயங்கள் அத்தனையுமே ஆழமாக போகணும் அப்படின்னு சொல்லி அந்த டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டு செய்யும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டீங்க. இது முழுக்க கிறிஸ்டின், இந்து, விஜயண்ணா பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படிலாம் கிடையாது. இந்த கட்சியில் நீங்கள் இணைந்து செயல்படணும்னா ஒரே விஷயம், சமூக நீதி கொள்கைகள் ஆழமான புரிதல் வேணும். மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் தான் தாவேக்காட கொள்கைகள். ஒருபோதும் இதை சமரசம் பண்ணிக்காது. நம்ம கொள்கை தலைவர்களை பெரிதும் படித்து தெரிஞ்சு கொண்டு அவங்க வழி அரசியல் பண்ணுறதுக்கு தான் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே கொள்கை தலைவரை பேசணுமே தவிர, கொள்கையை பேசணுமே தவிர தன்னுடைய தனிப்பட்ட மத நம்பிக்கையை பேச வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மதத்தை பரப்புறாருன்னா இத்தனை படம் நடிச்சிருக்காரு. நீங்கள் ஜோசப் விஜய்ன்னு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் நான் கிறிஸ்டினுங்கிற உண்மை இந்த தமிழக மக்களுக்கு எவ்வளோ தெரியும்? ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை கொஞ்சம் பிரதானமாக கூட தெரிஞ்சிருக்கலாம். அவர் போடும்போது தான் அவர் கிறிஸ்டினுங்கிறதே ஆழமாக தெளிவாக
69 திரைப்படம் நடிச்சிருக்கார். இந்த 69 திரைப்படத்தில் எங்கேயாவது தன்னுடைய மத நம்பிக்கையை அவர் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு, மத பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, மத வெறியர்களாக இருக்காங்களாம். யார் இவர் சொல்கிறார், யார் மாரிதாஸ் பார்த்தீங்கன்னா விஜய் நான் சொல்கிறாரு, எந்த படத்தில் எந்த காட்சியில் ஒரு சீன் வச்சுருப்பார். இவர் வைடானா வைக்க மாட்டாங்களா? எவ்வளோ பெரிய மாசான ஒரு லீடர், அதே நேரத்தில் ஒரு இப்போது அதற்கு முன்னாடி நடிகராக இருந்தார். அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த காட்சியை வச்சுருக்க மாட்டாங்களா? சொல்லணும்னு சொல்கிறாங்க பிரதர். வாய் இருக்குங்கிறதுக்காண்டி என்ன வேணால் பேசலாமா? யாரை என்ன சொல்லணும், எந்த விமர்சனம் வைக்கணுங்கிற புரிதல் இல்லாமல் தன்னுடைய ஆடியன்ஸை ஏமாற்றிட்டு இருக்காருன்னு தான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. எனக்கு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் புரியுது. விஜய் அவர்கள் வந்து எல்லா மதத்தையும் ஏற்றுக்கிட்டு அவர் அக்செப்டன்ஸோட அடுத்த ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். விஜய் அவர்கள் அக்செப்டன்ஸ் பண்ணதை சில பேரால் ஏற்றுக்க முடியல. அதுதான் விஷயமே. அதாவது கரெக்டாக நுணுக்கமாக ஒரு பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு வேலை பார்க்குறாரு பார்த்தீங்களா, இதை நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது அவங்களுடைய இண்டிவிஜுவல் நம்பிக்கைன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. இதுதான் கரெக்டான பாயிண்ட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினை ஈவேர பெரியார் அவர்கள் அவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்து மதத்தை எவ்வளோ தீவிரமாக எதிர்த்து கையாண்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரி ஈவேர பெரியார் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்துவ மதத்தை எதிர்த்து தீவிரமாக போராடி எதிர்த்து பேசியிருந்தாங்கன்னா நீங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுருப்பீங்களா? பெரியார் பார்த்தீங்கன்னா மதங்களுக்கு அப்பாற்பட்டவர், இனத்துக்கு அப்பாற்பட்டவர், மொழிக்கு அப்பாற்பட்டவர், மனிதனை மதி அப்படிங்கிற கான்செப்ட் தான் அவருடைய ஐடியாலஜி. அவரை பற்றி மாரிதாஸுக்கு தெரியணும்னா அவர் மேலே இன்றைக்கி நேற்று வைக்கிற விமர்சனம் கிடையாது, லென்ஸு காரணமாக தலையில தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் மேலே வச்ச விமர்சனத்தை அவரே பதில் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரும்பான்மை மதத்தை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதாவது ஒரு இது வந்து கிறிஸ்துவ மதத்தை பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகம், அதாவது கடவுள் ஒரு பொய் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதாவது கடவுள் மறுப்பாளர்கள் முடிஞ்ச அளவு எப்படி இருக்காங்கன்னா, எந்த மதத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த கடவுள் தான் அவங்க இல்லைங்கிறது தான் ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப தெளிவாக பேசுவாங்க. அவங்க எந்த வழியாக கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு புகட்டப்படுதோ நீ சொல்கிறதெல்லாம் பொய்ப்பா அப்படின்னு பேசுவாங்க. இங்கே பிற மதங்களை தாண்டி இந்து மதங்கள் பெருசாக விமர்சிக்கப்படுறதுக்கு பிரதானமான காரணம் என்னென்னா, பிற மதங்கள் சகோதரத்துவத்தை நிறையா பேசும். இந்து மதம் இங்கே இருக்கிற இந்த மனுஸ்மிருதி இருக்குது பார்த்தீங்களா, இதை அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்து மதம் பிளவுவாதத்தை அதிகமாக பேசும். அதே நேரத்தில் ஒரு படிக்கட்டு வச்சு இந்த படிக்கட்டு அடிப்படையில் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லும். அதனால தான் இந்த பெரியார் பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கையை ரொம்ப தீவிரமாக எதிர்த்தார். இங்கே ஜாதி ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒன்றா பெரியார் ஒரு கான்செப்டுக்கு வராரு. மதம் இருக்கிற வரைக்கும் ஜாதியை ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மதத்தை ஒழிச்சிட்றேன். கடவுள் இருக்கிற வரைக்கும் மதத்தை ஒழிக்க முடியாது, அப்போ கடவுளையும் ஒழிச்சிட்றேன். எனக்கு தேவை சமத்துவம், எனக்கு தேவை சமூக நீதி. இதை நோக்கி நான் போகும்போது இடையில எது வந்தாலும் ஒழிப்பேன் அப்படிங்கிறது தான் பெரியாரோட தீவிரமான அரசியல். ஸோ இங்கே நம்ம அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனோட கடைசி நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை. அவன் கடைசியாக போய் கடவுள்கிட்ட என்ன கேட்பான், மற்றதெல்லாம் விட்டுருவான், கடவுளையே காப்பாற்றுங்கிறது தான் கடைசியாக போய் கேட்குறது. அந்த நம்பிக்கையை உடைக்க வேணாம், ஆனால் ஜாதியை ஒழிப்போம். அதே நேரத்தில் மதத்தை ஒழித்து விட்டு கடவுளை ஒழித்து விட்டு ஜாதியை ஒழிக்க வேணாம், நம்ம வேறு ஐடியாவில் பயணிப்போங்கிறது தான் அண்ணாவோட ஐடியா. ஒரு மனிதனை 100% உங்களால் ஏற்க முடியாது பிரதர். ஒரு மனிதனை 100% பார்த்தீங்கன்னா உங்களால் எதிர்க்கவும் முடியாது. ஏதோ ஒரு பாயிண்டில் இந்த பக்கம் வருவீங்க, ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த பக்கம் வருவீங்க. அவர் ரொம்ப தெளிவாக தன்னுடைய கட்சி ஆரம்பிச்சிருக்கார். பெரியார் போன பாதையில் கடவுள் மறுப்பை மட்டும் தள்ளி வச்சுட்டு நான் அவரோட மற்ற விஷயங்கள், பெண் உரிமையாக இருக்கட்டும், பெண் விடுதலையாக இருக்கட்டும், இது அத்தனையுமே நான் ஏற்றுக்கிறேன், அவர் சொன்ன வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி பெரியாரோட கொள்கையில் முழுமையாக உள்வாங்கியிருக்காரு. அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஏற்பட்ட அந்த அநீதிகளை தொடர்ச்சியாக கண்டிச்சதை பார்த்தீங்கன்னா அவர் ஏற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி மிக தீவிரமாக பார்த்தீங்கன்னா அவர்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை தள்ளி வச்சுட்டு நாங்கள் முழுமையாக மற்றதெல்லாம் ஏற்றுக்கிறோங்கிற கான்செப்டில் போகிறாரு. அதற்கு இவர் உருட்டுறது பார்த்தீங்களா, இந்த உருட்டெல்லாம் உண்மையான உருட்டு கிடையாது. மாரிதாஸ் அவர்களே நிறையா புக்கு இருக்குது, நீங்கள் உங்களுடைய அட்ரஸை சொன்னீங்கன்னா நான் இந்த புக்கு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த புக்கு உங்களுடைய கேள்விகள் அத்தனைக்குமே இந்த புக்கெலாம் பதில் இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விடுவேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதானமான விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் உட்காந்து ஈவேரா அப்படின்னு பேச மாட்டீங்க, நீங்களே பெரியாருன்னு பேசுவீங்க. ஒரு மனிதனை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் விமர்சனம் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. இப்போ கடைசியாக ஒரு கொஸ்டின் பிரதர், வகுப்பு சட்டம், இந்த சட்டம் எதிர்த்து 70க்கும் மேற்பட்ட, அதாவது சரியாக கரெக்டான அக்யூரேட்டாக தெரியல, 70க்கும் மேற்பட்ட வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. டிவிக்கு மட்டும் ஏன் கிரெடிட் எடுத்துக்கிறீங்க? அப்படி கிடையாது பிரதர். இங்கே மாரிதாஸ் நீதிமன்றத்தை சரியாக கவனிக்கிறது இல்லைங்கிறது இப்போ தான் புரியுது. 70க்கும் மேற்பட்ட பேர் வழக்கு போட்டிருந்தாலும் ஒரு சீனியர் கவுன்சிலை வச்சு வழக்கு போட்டது தாவேக்கா தான். அதாவது பார்த்திங்கன்னா
அபிஷேக் மனு சிங்வி தான் இடைக்கால தடை அப்படிங்கிற வாதத்தை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வச்சாப்புல. மற்றவங்க யாருமே இன்னைக்கு இருக்கிற இந்த 2 சட்டங்கள் இப்போ நம்ம பேசுகிற தருவாய் வரைக்கும் நிப்பாட்டி வைக்கப்பட்டுச்சுன்னா கபில் சிபில் பேசினார். அடுத்து அபிஷேக் மனு சிங்வி. இங்கே திமுக என்ன கொஸ்டின் கேட்குறோன்னா, ஏன்பா இவ்வளோ பெரிய மூத்த வழக்கறிஞரை வச்சு தான் நீங்கள் ஆளுநர் வழக்கை நடத்துனீங்க, அவரை வச்சு இந்த வழக்கு நடத்த வேண்டியதானே, நாங்கள் கூட இவரை கடைசியை தான் பிடிச்சோம், ஆனால் நீங்கள் முன்னாடியே பிடிச்சிருக்கலாம்ல, இவரை வச்சு நீங்கள் வழக்கு நடத்தியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கரெக்டான ஆள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல. வகுப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் நம்மளும் சண்டையே செய்யலாம். அரசியலமைப்பில் 6 கூறுகளை தாண்டி இந்த விஷயமானது கொண்டு வரப்பட்டிருக்கு தான். ஜனாதிபதி சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தின கட்சி எந்த கட்சி? தான் மொதல் விஷயம். அதே நேரத்தில் இந்த தரைவழி போராட்டம் மட்டும் தீர்வு கிடையாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் அபிஷேக் மனு சிங்கியோட டாப் லாயர் இன் தமிழ்நாடு இந்தியான்னு போடுங்க. இந்தியாவில்னு போட்டிங்கன்னா அபிஷேக் மனு சிங்கி வருவார். அவருடைய ஒரு ஹியரிங்க்கு எவ்வளோ காசு தெரியுமா? அப்படிப்பட்டவங்களை வச்சு இந்த வழக்கை நடத்தி இந்த இஸ்லாமிய பெருமக்களோட உரிமையை பாதுகாக்கணும்னு நினைக்கிற ஒரு தலைவர் கிரெடிட் எடுத்துக்கிட்டால் என்ன தப்பு? இங்கே திமுக நோக்கி சரியாக கேள்வி வைக்கிறார். கட்சியாக நீ வளர்க்கு போட்டப்பா, நீ எங்களை மாதிரி வழக்கு போட்ட, அரசா நீங்கள் வழக்கு போட்டிங்கன்னா கேரளா பண்ணிச்சுல அந்த மாதிரி பண்ண வேண்டியதானேன்னு சொல்லி தரைவழி போராட்டம் ஆப்போசிட்டில் இருக்கிற அரசை வழக்கு போட சொல்லி தூண்டி ஒரு போராட்டம் பண்ண செய்ய சொல்கிறார். ஆதோஜனை வச்சு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தார். இவ்வளவு தீவிரமாக அந்த சட்டத்தை மிக கடுமையாக எதிர்த்தார். தன்னுடைய அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா கேள்விகள் தான் முன் வச்சிருப்பார். இது சரியா, இது தப்பா, ஏன் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் மூலமாக தான் வச்சுருப்பார். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வகுப்பு விஷயத்தில் மிக தீவிரமாக போராடின ஒருத்தர் தான். இன்றைக்கி மற்ற தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கு கூட போடலை. நாங்கள் ஏதாவது ஒரு வழக்கு போட்டோம், திமுக வழக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணதோட முடிஞ்சு போச்சு. இங்கே திமுக வழக்கு போட்டுச்சு, தாவேக வழக்கு போட்டுச்சு, தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சி எனக்கு தெரிஞ்ச வழக்கு போட்டுச்சு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கு போட்டுச்சு? டிவிக்கே மட்டும்தான் அதுக்கான. திமுகவையும் நம்ம என்ன சொல்கிறோம், அரசாங்க ரீதியாக வழக்கு போட்டிங்கன்னு வைங்களேன், நீதிமன்றத்தில் முக்கியத்துவம் கிடைக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கட்சி வழக்கு போட்டதுக்கும் ஒரு 8 கோடி பிரதிநிதித்துவம் ஒட்டுமொத்த மக்களுக்கு சார்பாக ஒரு வழக்கா போட்டு கேரளா பண்ணிச்சு பிரதர், நீங்கள் ஏன் பண்ணலங்கிறது தான் நம்மளுடைய பிரதானமான கேள்வியாக இருக்குது. அதனால் கிரெடிட் எடுத்துப்போம், நாங்கள் தான் எடுப்போம். ஏன்னா நாங்கள் தான் போராடுறோம், நாங்கள் தான் செய்கிறோம். ஏன்னா ஓட்டுக்காண்டி செய்யலை, அரசியல் பேசாமல் பார்த்தீங்கன்னா நோன்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். முழுக்க உணர்வு ரீதியாக இஸ்லாமிய மக்களுக்கு வந்து துணையாகவும் பக்கபலமாக இருக்கும். உங்களோட எதிரி யார்? இஸ்லாமிய பெருமக்கள் தானே. அவங்கள வந்து வெறுத்துட்டு தானே அரசியல் பண்ணுறீங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கபலமாக துணையாக இருக்கும். ஏன்னா நாங்கள் சமத்துவத்தை நோக்கி போகிறோம், நீங்கள் எதிர்ப்பு அரசியல் நோக்கி போகிறீங்க, பிளவுவாத அரசியல் நோக்கி போகிறீங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. கிரெடிட் எடுத்து போனால் ஆமாம் எடுத்துப்போம், உறக்க சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணோட்டமாக இருக்குது. ஓகே பிரதர், அவ்வளோதான். என்னோட முக்கிய 8 கொஸ்டினுக்கும் கொஞ்சம் நல்லா விழிப்புணர்வு கொடுத்து கண்டிப்பாக. ஸோ ரொம்ப தீவிரமான ஆபத்தான மனிதர் பிரதர் இவரே. ஸோ இவரை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். டக்குன்னு திருப்பி விட்டுருவாப்புல, நம்ம ஆளுகளே குழப்பி விட்டுருவாப்புல, அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அதனால தான் இது கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே அந்த வீடியோ கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய வீடியோ போட்டதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி பிளவாத அரசியல் பேசுகிறவங்கள நம்ம வந்து நம்பக்கூடாது, ஒரு தடவை ஃபேக்ட் செக் பண்ணணும், அவங்க பேசுகிறது அத்தனையுமே உண்மைன்னு சொல்லி நம்பிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பெரிய எண்ண ஓட்டமாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து? அவ்வளோதான் பிரதர். ஏன்னா இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆபத்தான மனிதர் கேட்குற கேள்வி எல்லாமே கான்ட்ரவர்சியான கொஸ்டின். இதை வந்து ஒரு உண்மைத்தன்மையை ஃபேக்ட் செக் பண்ணி நம்மளோட நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நம்ம வந்து தெரியப்படுத்தி தான் ஆகணும். அது நம்மளுடைய கடமை கட்டாயம், நிச்சயம். ஓகேங்களா? ஏன்னா இவர் சொல்கிற மாதிரி வந்து இதுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொன்னார்னு வச்சுங்க, தலைவர் வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார், அமைதி கடந்து போயிடுவார் நிச்சயமாக. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ வீடியோ என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிக்கு சார்ந்த மிக முக்கியமான பல தகவல்களை பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக தேங்க்யூ.